போரூரில் மெட்ரோ ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர். தற்போது இந்த மழை நீரை அகற்ற ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். பென்டன் புயல் எதிரொலியாக சென்னை போரூரில் பெய்த கனமழை காரணமாக போரூரில் மெட்ரோ ரயில் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த ராட்சத குழாய் பைப்பில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் என்பது 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்துள்ள சம்பவம் இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் முடக்கியுள்ளது. காலையில் இருந்தே இந்த போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வந்தது. இதனால் போரூர் மேம்பாலம் அருகே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த மேம்பாலம் அமைந்துள்ள பகுதிக்கு அருகாமையில் உள்ள ராஜகோபால் என்ற தெரு பகுதியில சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புவாசிகள் வசித்து வருகின்றனர். மெட்ரோ தரப்பில் இருந்து தண்ணீர் எடுத்து விடுவதற்காக இந்த சாலையின் ஓரத்தில் ராட்சத பைப்புகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராட்சத பைப்புகளில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தண்ணீர் முழுவதுமே அந்த குடியிருப்புகளுக்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் புகுந்து அந்த மக்களின் வாழ்வாதாரம் என்பது தற்போது முடங்கியுள்ளது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த தொகுதி எம்எல்ஏ தற்போது பைப்பில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சீர் செய்ய வலியுறுத்தி அதிகாரிகளிடம் காட்டமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து தற்போது மெட்ரோ அதிகாரிகளும் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து அந்த உடைப்பு ஏற்பட்ட பைப்புகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதனை தொடர்ந்து தற்போது வீதி வீதியாக சென்று எம்எல்ஏ அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் புகுந்த வீடுகளுக்குள் ஆய்வையும் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் நேரடியாக காண முடிகிறது. மெட்ரோ பைப்பில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தற்போது அந்த உடைப்பானது சீர் செய்யப்பட்டு தண்ணீரை முழு மூச்சாக எடுத்து அனுப்பும் பணியில தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்களும் மெட்ரோ நிர்வாக ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் அகற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். மழை காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது தண்ணீரை அகற்றும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.